السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أو ضلالة. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இந்த உலகத்தின் ஒரு அருள்படையாக இருந்த எங்களும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்ற அளவில் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி கொண்டிருக்கிற அத்தகைய நல்ல மனிதர்கள் குறிப்பாக பல்வேறு விதமான சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் மத்தியில் நாம் சந்திக்கிற சிரமங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் இறைவனுக்கு முன்னால் எடுத்து வைக்க வேண்டும். அதிலிருந்து அவனிடமிருந்து அன்பையும் அருளையும் எதிர்பார்த்தவர்களாக அவனுடைய ஆலயத்தை அலங்கரித்திருக்கிற நம்மவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் வற்றார் பெருங்கருணை என்றென்றும் நின்றிருக்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதையும் உடைய எல்லாம் இறைவன் பூமியை படைத்து பூமியிலே ஏராளமான உயிரினங்களையும் படைத்து ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால கெடுவை நிர்ணயம் செய்து அந்த காலக்கெடுவுக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையான விதியை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இறைவன் நமக்கு எதை விதியாக்கினாலோ எதை கால கெடுவாக நிர்ணயம் செய்தாலோ அந்த கால கெடுவுக்குள்ளாக தன்னுடைய வாழ்வை வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையான இந்த வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கிறதா? சில ஆண்டு காலம் பொருளாதாரத்தில் தண்ணீரை பெற்றவர்களாக, சில ஆண்டு காலம் கடனோடு வாழக்கூடிய வாழ்க்கையும், சில ஆண்டு காலம் ஆரோக்கியமாகும், சில ஆண்டு காலம் நோயோடு போராடக்கூடிய சூழல், சில ஆண்டு காலம் கவலையாக, சில ஆண்டு காலம் இன்பமாக, சில ஆண்டு காலம் துன்பமாக, சில ஆண்டு காலம் நிம்மதியாக, சில ஆண்டு காலம் மன உடைச்சலோடு தான் மனிதனுடைய வாழ்வை சற்று ஏற்றமாகவும் இரக்கமாகவும் தான் இறைவன் இந்த வாழ்வை ஏற்படுத்துகிறார். ஒருத்தனுடைய வாழ்வை மற்றவரால் வாழ முடியாது. நாம் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் நல்ல முறையில் வாழ்கிறாரு, அவருக்கு கிடைத்த பொருளாதாரம் எனக்கு கிடைத்திருக்க கூடாதா? அவரை போன்ற ஒரு குடும்பம் எனக்கு கிடைத்திருக்க கூடாதா? அவரை போன்ற வாழ்க்கை, வியாபாரம், செல்வம் இதுவெல்லாம் எனக்கு இருந்திருக்க கூடாதா என்றால், அப்படியாக இருந்தால் என்னால் அவருடைய வாழ்க்கையை ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. நாம எதை சாப்பிட்டாலும் நமக்கு என்ன செஞ்சது? செரிமானமாகிறது. பொருளாதாரம் படைத்தவர்களுக்கு, பொருளாதாரத்திலே உச்சத்தில் இருப்பவர்களுக்கு அப்படியா? சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு மாத்திரை, சாப்பிடுவதற்கு பின்னாடி மாத்திரை, சாப்பிட்டா உடனே உட்காரலாம் முடியாது. ரொம்ப நிம்மதியோட நடக்கணும். நடக்கிறதுக்கு ஒரு மாத்திரை
ரொம்ப நேரம் வீட்டில உட்கார்ந்து இருந்துட்டா கை கால் அசைக்க முடியாது. அதுக்கூட மாத்திர எப்பொழுது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறதை நாம் சிந்தித்தால்தான் இறைவன் அடுத்தவருடைய மீதான வாழ்க்கை நமக்கு பெரிய நாட்டத்தை ஏற்படுத்த மாட்டோம். ஆனால் பெருமளவிலான மக்களுடைய உள்ளத்தில் என்ன தெரியுமா இருக்கும்? நீண்ட காலம் தௌஹீதுல தானே இருக்க, தௌஹீதுல ஏராளமான கொள்கை பற்றி இதுதான் சரியான கொள்கை விளங்கி இருக்கே, என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லையே, இதனால் வரைக்கும் 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் இந்த கொள்கையில் பயணித்திருக்கிற நான் எதை நான் அறுவடை செய்திருக்கிறேன்? என்னிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறதா? என்னிடத்திலே ஆட்சி அதிகாரம் இருக்கிறதா? என்னிடத்திலே நல்ல வியாபாரம் இருக்கிறதா? அந்த வியாபாரம் சரியான முறையில் பறக்கத்தாக இருக்கிறதா என்ற சிந்தனை சில நேரத்தில் நம்ம அறியாமலே வருகிறது. நான் மட்டும்தான் சோதிக்கப்பட வேண்டுமா? நான் மட்டும்தான் நோய்வாய்ப்பட வேண்டுமா? நான் மட்டும்தான் கஷ்டப்பட வேண்டுமா என்ற சிந்தனை எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும். என்னதான் திருமலை குரான் ஏராளமான இடங்களில் இப்ராஹிம் இப்ராஹிம் என்று சொல்லியிருந்தாலும் இப்ராஹிமை இறைவன் எந்த மாத்திரங்களை காப்பாற்றல. ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிற பொழுது, வேதனையை சந்திக்கிற பொழுது, சிரமத்திற்குள்ளாக தள்ளப்படுகிற பொழுது, நெருப்பு குண்டத்திலே போடப்பட்ட பிறகு ஜுவாலையை சந்தித்த பிறகுதான் இறைவன் இப்ராஹிமை காப்பாற்றினார். எடுத்த மாத்திரத்தில் மூசாவையும் காப்பாற்றல. நிராயுதபாணியாக நிறுத்தப்பட்டு நாம் மரணித்து விடுவோம் என்ற சிந்தனைக்கு உள்ளாக ஆளாக்கப்பட்ட பிறகுதான் கடலை பிறந்து இறைவன் இப்ராஹிமை காப்பாற்றினார், மூசாவை காப்பாற்ற. யூசுஃபை அப்படி காப்பாற்றினாரா? 7 ஆண்டு காலம் சிறையில் வைத்த பிறகுதான் இறைவன் யூசுஃபை காப்பாற்றினார். யூனுஸ் எப்படி காப்பாற்றினாரா? சில ஆண்டு காலம் மீனுக்கு உள்ளாக வைத்த பிறகு இறைவன் சொல்லும் பொழுது, ஒருவேளை யூனுஸ் நம்மை அழைக்காவிட்டால் மறுமை நாள் வரைக்கும் அவரை நாம் மீனுக்கு உள்ளாக வைத்திருக்கிறோம் என்று இறைவன் சொன்னார். இவர்கள் எல்லாம் யார்? இறைவனோடு நெருக்கத்தில் இருந்தவர்கள், இறைவனுடைய வகிச்செய்தி சமுதாய மக்களுக்கு எடுத்து வைத்தவர்கள், அதனால் ஏராளமான இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள். என்றைக்காவது வந்திருக்கிறார்களா? நான் சரியான கொள்கையிலே இருக்கும் பொழுது நான் ஏன் சோதனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும்? நான் ஏன் சோதிக்கப்பட வேண்டும்? நான் ஏன் நோய்வாய்ப்பட வேண்டும்? நான் ஏன் பொருளாதாரத்தில் தண்ணீர் இல்லாதவராக மாற்ற வேண்டும் என்று என்றைக்காவது சொல்லியிருக்கார்களா? நபிகளார் ஒரு நேரத்தில் குழம்பினார்கள், மன்சா ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய உதவிகளுக்கு கிடைத்து விடாதா? இறைவனோடு தொடர்பில் இருந்தவர்கள், இறைவனுடைய வார்த்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தவர்கள் சொன்னார்கள், மன்சா ரசூலுல்லா, அந்த இறைவனுக்கு உதவி விட மாட்டானா? அந்த இறைவனுக்கு கண்ணை காட்ட மாட்டானா? அந்த இறைவனுடைய உதவியை நான் பெற்றுவிட மாட்டேனா என்று ஏற்றி தவித்தார்கள். ஏன்? இவர்கள் எல்லாம் தூய்மையாக தௌஹீதை தங்களுடைய வாழ்க்கையில் உடலோடு ஒன்றாக கலந்து வாழ்ந்தார்கள். இப்ராஹிமை போன்ற இடத்தில் தௌஹீத் இருக்கிறதா? யூனுஸை போன்ற இடத்திலே தௌஹீத் இருக்கிறதா? மூசாவை போன்ற தௌஹீதிலே சரியா வாழ்வேனா? என்னால் முடிந்த அளவுக்கு இந்த தௌஹீத் கொள்கை நான் எல்லாரும் ஜானுக்கு நான் பின்பற்றுகிறேனா? ஆனாலும் இல்லைன்னு சொன்னது, இத்தனை ஆண்டு காலம் இருக்கிறேன், எந்த ஒரு முன்னேற்றம் இல்லையே, அது தௌஹீத் அல்ல. நாளை வறுமை நாளில் என்னுடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை லேசாக வேண்டும் என்றால் என்னிடம் தௌஹீத் வேண்டும். வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையிலே வேண்டும். நான் வறுமை நாளில் மகிழ்ச்சி என்ற மைதானத்தில் இருக்கப்பட வேண்டும் என்றால் என்னிடமே தௌஹீத் வேண்டும். அது வார்த்தையாக இல்லை, வாழ்க்கையிலே வேண்டும். நான் இறைவனுக்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும், இறைவனிடத்திலே உரையாட வேண்டும் என்றால் நான் தௌஹீதாக இருந்திருக்க வேண்டும். வார்த்தை வழிமுறை அல்ல, வாழ்க்கை வழிமுறை என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்க வேண்டும். எந்த நபி இந்த ஏகத்துவத்தை எடுத்து வைப்பதற்காக தான் சொந்த ஊரை விட்டு 10 ஆண்டு காலம் தொடர்ந்து வேறொரு ஊரை நாடி சென்றார்களோ, இந்த சமுதாயம் நேர்வழியின் மாத்திரம்தான் இருக்க வேண்டும், நேர்வழியை தாண்டி வேறொரு பாதையை உருவாக்கிவிடக் கூடாது, மார்க்கம் எதை சொல்கிறதோ அதன் தான் வாழ வேண்டும் என்று போராடினார்களோ, அந்த நபியையே இன்றைக்கு இந்த மாதத்தில் இறைவனுடைய சமன், இறைவனுடைய விட ஒரு பெரிய மேலாக தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் இஸ்லாமிய சமுதாயத்தில் பரவலாக இருந்து கொள்ளும். ஆதமையும் ஹவ்வாவையும் படைத்த பிறகு ஒரு தோட்டத்திலே இறைவன் குடியேற்றினார்.
99% அவர்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருந்தது. இறைவன் சொல்லும் பொழுது விளையாட்டு சொல்கிறான், ஆகவே இந்த மரத்தை மாற்றம் நெருங்காத என்று சொல்லும் பொழுது அந்த மரம் இப்லீஸினுடைய சூழ்ச்சியால் ஆதமும் ஹவ்வாவும் நெருங்குகிறார்கள். இங்கிருந்து அனைத்து சாராரும் நீங்கள் இறங்கி விடுங்கள், வெளியேறி விடுங்கள். எழுச்சி எங்களுக்கும் நீங்கள் இங்கிருந்து பூமிக்கு நீங்கள் சென்றாலும் நீங்கள் நினைத்த மாதிரி எல்லாம் வாழ்ந்துவிட முடியாது. நீங்கள் நினைத்த மாதிரி எல்லாம் வழங்கிவிட முடியாது. நீங்கள் நினைத்த மாதிரி வியாபாரம் செய்ய முடியாது, திருமணம் செய்ய முடியாது. நீங்கள் நினைத்த மாதிரி என்னை வணங்கவோ என்னை பெருமைப்படுத்தவோ முடியாது. என்னிடமிருந்து உங்களுக்கு நேரடி வரும். நான் தான் சொல்லுவேன், நீ எப்படி வணங்கணும், யாரை வணங்கணும், நீ எப்படி தர்மம் செய்யணும், எவ்வளவு தர்மம் செய்யணும், எந்த நேரத்தில் தர்மம் செய்யணும், எந்த நேரத்தில் சுஜூதை செய்யணும், நீ எந்த நேரத்தில் திருமலைக்குறாரை படிக்க வேண்டும் என்பதெல்லாம் நாம் தான் உங்களுக்கு சொல்லித் தருவோம். தான் படைக்கப்பட்ட மனிதராக இருந்தாலும் முதல் மனித சமுதாயமாக இருந்தாலும் இறைவன் சொல்லுகிறான், நான் தான் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழிகிறோம். அந்த நேர்வழியை பின்பற்றினார்களா அதனால் நமக்கு எந்த சிரமமும் இருக்காது, எந்த பயமும் இருக்காது. இறைவன் ஒரு சமுதாயத்தை படைக்கிறார். ஏராளமான சமுதாயமாக இருக்கிறது. அதிலே ஒரு நபரை நபியாக அறிவிப்பு செய்கிறார். 40 ஆண்டு காலத்திற்கு பிறகு முகம்மது அந்த சமுதாயத்திற்கு நபியாக ஏற்படுகிறார். அவருடைய வேலை என்ன? அவர் தீமையை தடுக்க வேண்டும், நன்மையை அதுதான் அவருடைய வேலை. எந்த தீமைக்காக போராடினார்களோ, எந்த தீமை முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியே வந்துவிடக் கூடாது என்று பாடுபட்டார்களோ, 10 ஆண்டு காலம் சொந்த ஊரை விட்டு மதினாவின் பக்கம் சென்றார்களோ, அந்த காரியம் எல்லாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக முஸ்லிம்களுடைய தொடக்கத்தில் இருக்கிறது. ஏழு மாதங்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அறிமுகம் இருக்கிறதோ இல்லையோ, 7 மாதங்களை பற்றிய சிந்தனை இருக்கிறதோ இல்லையோ, இப்பொழுது நாம் இருக்கிற இந்த ரபியுல் அவ்வல் மாதம் ஒரு 6 வயது 7 வயது அடைந்தவருக்கு கூட இந்த சிந்தனை இருக்கிறது. நாம் உன்னை நன்மையாக செய்வதாக இருந்தால் பெரும்பகுதியான மக்களுடைய எண்ணமாக இருக்கும், இறைவா இந்த நன்மை நீ ஏற்றுக்கொள்ளும், இந்த நன்மை நீ எனக்கு பொருந்திக் கொள்ளும், இதனால் வருகின்ற பதவி எனக்கு தான் என்ற சிந்தனை தான் சித்தாந்தமாக இருக்கும். நான் ஒருவருக்கு பொருளாதாரத்தை தர்மம் கொடுத்தாலும் கூட அதான சிந்தனை, இதை கொடுத்தால் இதன் மூலம் எனக்கு இறைவன் பொருளாதாரத்தை அருள் செய்வார், அபிவிருத்தி செய்வார் என்ற சிந்தனை தான். நான் தொழிலால் இதனுடைய உள்ள நன்மை எனக்கு கிடைக்கும் என்ற சிந்தனை. என்றைக்காவது இஸ்லாத்தினுடைய அல்லாத வட்டாரத்திற்கு வெளியில இருக்கிற நன்மைகளை செய்தால் அது அனைத்தும் மறுக்கப்படும் என்று நபிகளார் சொன்னார். நாளைக்கு நன்மைக்காக உடனடியாக மலைகளுக்கு நன்மைகளை சுமந்து வருவார்கள். இந்த நன்மைகள் எல்லாம் இறைவனுக்கு முன்னால் சமர்ப்பணம் செய்யப்படுவார்கள். அந்த நன்மைகள் எல்லாம் தூசியை போன்று அவருடைய முகத்திலே வீசி எறியப்படுவார். நபிகளார் சொன்னார்கள், யார் நம்முடைய வழிகாட்டல் இல்லாமல் நான் சொல்லாத ஒன்றை, நான் செய்யாத ஒன்றை நன்மை என்றோ செய்கிறார், நன்மைதானே அப்படி என்று செய்தால் அது மறுக்கப்படும் என்று நபிகளார் சொன்னார்கள். நுகருக்கு 4 ரக்காத்து தான் நன்மைதானே, 6 தொழ முடியுமா? கடமையான ரக்காத்து 4 தானே, கூடுதலா தொழுதா நன்மை தானே, தொழுவோமா? மகரிபு 3 தான், கூடுதலாக தொழுதால் உபரியாக தொழுதால் நன்மை தானே என்று 4 தொழ முடியுமா? இஷா 4 தானே, இன்னொரு 5 சேர்த்து தொழ முடியுமா? ஏன் ஒரு வரம்பு இருக்கிறது. நபிகளார் ஒரு வரம்பை விதித்திருக்கிறார்கள். இந்த வரம்புக்குள்ளாக தான் உங்களுடைய நன்மையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நன்மையாக இருந்தாலும் இந்த வரம்புக்குள்ளாக இருக்க வேண்டும். ஒரு வரம்பு இருக்கு. இது பிரதானமாக சொல்லப்படுது. என்ன இங்க போட்டு குப்பையான வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் நபிகளாரை புகழ்கிறோம் தானே, புகழ்வதற்கும் சில வார்த்தைகளை இறைவன் கற்றுத் தந்திருக்கிறார். நபிகளாரை நீங்கள் புகழ்வதாக இருந்தால்
புகழ்ச்சிக்கு ஒரு வரம்பு இருக்கு. லாஸ்துருணி கமாத்திரத்தில் ஈசுவன வரையும் மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மரியமுடைய மகன் ஈசாவை மக்கள் புகழ்ந்துவதை போல, வரம்பு மீறி புகழ்ந்ததை போல என்று நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள். நீங்கள் சொல்வதாக இருந்தால் அப்துல்லா, நீங்கள் அவருடைய அடியான், அவருடைய அடிமை என்று சொல்லுங்கள். ரசூலும் அவருடைய தூதர் என்று சொல்லுங்கள். அதுதான் எனக்கான புகழ்ச்சி. இன்றைக்கு இந்த சமுதாயம் அப்படியாக உணர்கிறதா? நோயால் மரணித்தவர்கள் நபிகளால் அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, அடித்தொழிக்கப்படக்கூடிய நோயெல்லாம் நீக்கக்கூடியவரே, நோய் நீங்குவதற்கான சக்தி ஆற்றல் நபிகளாக இருந்தால் ஏன் விஷத்தினுடைய தாக்கம் அதிகரித்ததால் தான் நபிகளால் மரணித்தார்கள். தனக்கு ஏற்பட்ட நோயையே நீக்க முடியாத ஒரு நபர் சமுதாயத்தினுடைய நோயை நீக்குவாரா? நான் நோயிடும் பொழுது அவன்தான் எனக்கு நிவாரணம் தருகிறான் என்று இறைவன் வாசகத்தை நபிகளால் மக்களுக்கு எடுத்து வைத்தார்கள். உண்மையாகவே லாஜிக் சரியா தான் இருக்குன்னா, இவர்தான் நோயை நீக்குவோராக இருந்தால், நபிகளாருக்கு நோயை நீக்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் தன்னுடைய நோய் நீக்கி இருக்கிறதா இல்லையா? தான் மரணித்தான் தன்னுடைய நோயினுடைய அதன் தாக்கத்தை தடுத்திருக்கணுமா இல்லையா? முடியலே. பேசப்படுகிற எல்லா வார்த்தையும் என்றைக்காவது கூற்றும் குமாரமும் வணக்கமாக சொல்லியிருக்கிறார்களா? பள்ளிவாசல்ல மக்களை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு அல்லாஹ்வுடைய தகுதிகளை யாரையும் நீங்கள் அழைக்காதீர்கள். இந்த மரபு திருமுறை குரான் இல்லையா? இன்றைக்கு மாலை மகரிபுக்கு பிறகு அப்படியே அர்த்தம் நினைக்கப்படுகிறதா? சில வாசகம் வருகிறது, அந்த கஃபாரல் கத்தாயா, நபியே நீங்கள் தான் அழித்தொழிக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் மன்னிப்புவரே நீங்கள் தான். அதே நபிகளாரை பார்த்து சொல்லுகிறான், வழக்கது ஊகி இலைக்கும் இளநீரமின் கபலிக்கும், நபியே உமக்கும் சொல்லுகிறோம், உமக்கு முன் சென்றோருக்கும் நாம் சொல்லியிருக்கிறோம். இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப், யூசுப், தாவூத், சுலைமான், அய்யூப், இப்படி ஏராளமான நபிமார்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நாம் சென்ற சட்டத்தை தாண்டி ஏதேனும் ஒன்றை புதிதாக உருவாக்கினால் சொர்க்கத்தினுடைய கதவை நாம் உடைத்து விடுவோம் என்று இறைவன் சொல்கிறார். நீ நபியாக இருந்தாலும், நான் தேர்வு செய்தவராக இருந்தாலும், நான் உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தவராக இருந்தாலும், என்னுடைய ரத்தத்தை தாண்டி, என்னுடைய வரம்பை தாண்டி, நான் சொன்ன மார்க்கத்தை தாண்டி நீயாக ஒன்றை நன்மை தானே என்று செய்தால் உண்மையே இரண்டாக உடைத்து விடுவோம் என்று திருமலைக்கு லைன் அசரித்த ஒட்டுமொத்த நன்மையும் அழைத்து விடுவோம், நாசமாக்கி விடுவோம், உன்னை கொண்டு போய் நரகத்தில் நுழைத்து விடுவோம் என்று இறைவன் சொன்னார். நீ நபித்தா, என்னுடைய வார்த்தை மக்களுக்கு மத்திய பிரச்சாரம் செய்தவர் தான். இந்த சமுதாயத்திற்காக போராடியவர்கள், இந்த சமுதாயத்தினுடைய மேம்பாட்டிற்காக, சிந்தனைக்காக, மார்க்கத்திற்காக உழைத்தவர் தான். என்னுடைய விஷயத்திலோ என் மார்க்கத்தினுடைய வரம்பிலோ ஏதேனும் ஒன்றை கைவிட்டால் நீ யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன். நான் படைத்தவராக இருந்தாலும், நான் தேர்வு செய்தவராக இருந்தாலும், நான் பயிற்சி செய்தி கொடுத்தவராக இருந்தாலும் உமது வாழ்க்கை கேள்வி முடியாது. இந்த நேரத்தில் நாம் சிலவற்றை வெளிப்படையாக பெற்றுக் கொள்ள வேண்டும். தௌஹீதை ஏற்றிருக்கக்கூடிய மக்கள் இந்த ஷிர்கினுடைய சாதிக்கு கூட வாடகைக்கு செல்ல மாட்டோம், மாற்றுகிறாங்க. ஆனால் சில நேரங்களில் இறைவன் கருணையாக இருந்தானே, இறைவன் இறக்கமுடைய இருந்தானே, எப்படியாவது கொண்டு போய் சொர்க்கத்துல பண்ற மாட்டானா, எப்படியாவது சொர்க்கத்தை கண்டுவிட மாட்டானா என்ற எண்ணம் உள்ளத்திலே ஆழமாக மமதையாக பொருந்திருக்கு. தானே தர்காவுக்கு போனா, தாயத்துக்கு எத்தனா, தரீக்காவுக்கு போனா, ஷிர்க் வச்சனா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்த காலம் ஏதேனும் ஒன்றை செய்தேனா என்ற மமதை சில நேரத்தில் உள்ளத்துல ஆழமாக குடியிருக்கு. இறைவன் உண்மையாகவே கருணையாகத்தான், அருளாகத்தான், அன்பாகத்தான், அளவும் இல்லை, முடிவும் இல்லை, மாற்று கருத்து அல்ல. திருமலை குரான் இறைவனுடைய மறுமுகத்தை சொல்லுது. நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், வாழ்நாள் அவிழல் சதித்துரைக்கான்,
நாளை மறுமை நாளில் உங்கள் இறைவன் கடுமையான ரோஷக்காரன். அவன் தெரிஞ்சுக்கோங்க, நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் இறைவன் கடுமையாக விரைந்து விசாரிக்கக்கூடியவன், அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் இறைவன் கடுமையான கோபக்காரன், அதை தெரிந்து கொள்ளுங்கள். நாளை ஒரு ஆண் ஒரு பெண் எதை நன்மையாக செய்கிறாரோ அணுவளவு செய்தாலும் அதை அவருடைய கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவோம். அணுவளவு தீமை செய்தாலும் அதை நாம் கொண்டு வருவோம். அதை விட அற்பமாக செய்தால் எழுச்சி எல்லாம் அதை நாம் கொண்டு வருவோம். நான் அன்பாளன் தான், அருளாளன் தான், எல்லையில்லா அளவற்ற அருளாளன் தான். மறுமுகத்தை இறைவன் சொல்கிறான், நான் கோபக்காரன் தான், ரோஷக்காரன் தான், நான் விரைந்து விசாரிக்கக்கூடியவன். நாளை மறுமை நாளும் யாருடைய தண்டனை நாம் லேசாக்க மாட்டோம். அவன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்றால் சொல்லுது, எல்லாம் கருணையாளன் தானே, எல்லாம் இறக்க முடியும் தானே, நான் தவிர்த்து தானே இருக்கேன், சிந்தா வச்சேன், தரிக்காவுக்கு போனா அல்ல தட்டு கட்டினா தாயத்தை கட்டினா, இந்த சிந்தனை உள்ளத்தில் மமதையாக பதிந்ததனுடைய விளைவு தான் என்னால் மற்ற ஏழைய நன்மைகளை என்னால் செய்ய முடியாது. நான் இதுல தானே இருக்கேன், சொர்க்கம் தானே, அந்த சிந்தனை எப்போது உள்ளத்தில் ஆழம் விதைத்தோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை நாம் ஆழம் புதைத்துக் கொண்டோம் என்பதற்கான. என்னால் என்ன பண்ண முடியும்? நான் பூமியிலே வாழ்கிற வரைக்கும் நான் எதை நினைத்தாலும் என்னால் செய்ய முடியும். ஒரு வேலை இறைவன் நாடினான். நான் மகிழ்ச்சியை சந்தித்த பிறகு இறைவா பூமியிலே சேர்ந்த பொருளாதாரம் எல்லாம் இதுதான், இதெல்லாம் வச்சுக்கிட்டு சொர்க்கத்தை தான் கேட்க முடியுமா? நான் பூமியிலே மாறாக ஓடாக தேய்த்து எவ்வளவோ சிரமங்கள் பட்டு உன்னையெல்லாம் மறைந்து சேர்த்த பொருளாக இதுதான், இதை வச்சுட்டு சொர்க்கத்தை தான் கேட்போமா? கேட்க முடியுமா? அல்லது நான் நினைத்ததையாவது பேச முடியுமா? சில மக்களிடத்துல கேட்கப்படுமா, எப்ப பூமியில நீங்க எப்படியாக வாழ்க்கிறீர்கள், இவ்வளவு ஒரு நன்மை கூட இல்லாம வந்திருக்கீங்க, எந்த ஒரு பெற்றகமும் இல்லை, எப்படி வாழ்க்கைன்னு கேட்கும் பொழுது அவன் சொல்லுவானா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன மாதிரி சிரமப்பட்டவன் யாருமே கிடையாது தெரியுமா? நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? என்னுடைய பொருளாதாரத்தில் இல்லாம இல்லை, குடும்பத்துல நிம்மதி இல்லை, சமுதாயத்துல எதுக்கு வாழ்ந்தேன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கெல்லாம் சொல்லுவானா, வளர்ந்து வம்பிருக்கும் மனிதனுக்கு ஒரு வீதி மாற்றத்தக்கம் ஏப்பா, உலகத்திலே வாழ்வது உங்களுக்கு வாழ்நாளை தரவில்லையா? 70 ஆண்டு காலம், 80 ஆண்டு காலம், 90 ஆண்டு காலத்தை தந்தேனே, அந்த காலத்தை எல்லாம் என்ன செய்தார்? அந்த காலத்திலே ஒரு வாழ்க்கையை மாற்றி இருக்க கூடாதா? அந்த காலத்தில் எனது பக்கம் நீ திரும்பி இருக்க கூடாதா? அந்த காலத்தில் தூதர் கொண்டு வந்த கொள்கையின்பால் வாழ்ந்திருக்க கூடாதா? நாம் இங்கு எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். நாம் இதை விதையாக விதைக்கிறோமோ அதுதான் அறுவடையாக வளர்ந்து வரும். நன்மை விதைப்போம் என்றால் உண்மை நாம் அறுவடை செய்வோம். பூமிக்கு நாம் தனியாகத்தான் வருவோம், தனியாகத்தான் மரணத்தையும் சந்திப்போம், தனியாகத்தான் கபரையும் சந்திப்போம், தனியாகத்தான் மகிழ்ச்சியை விசாரிக்கவும் படுவோம், தனியாகத்தான் இறைவன் நாடினால் இறைவனோடு உரையாடவும் செய்வோம். இங்கு நான் எதற்கு எனக்காக நான் எதை நன்மையாக செய்கிறேனோ அது மட்டும் தான் என் நன்மை. மக்களே அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நன்மை செய்தால் அது நீங்கள் உங்களுக்கே நீங்கள் நன்மை செய்து கொள்வீர்கள். நீங்கள் தீமை செய்தால் அதுவும் உங்களுக்கு நீங்களே தீமை செய்து கொள்வீர்கள். நான் தொழுவேன்னா நாளை மறுமை நான் எப்படியா வெற்றி அடைவேன், அதற்கான தீமை தொழுவேன்னா உனக்கான தீமை. இது எனது வாழ்க்கை வாழ்நாள் எவ்வளவு காலம் தொடரும் என்று தெரியாது. இங்கு மரணம் வயதை வைத்தோ, உருவத்தை வைத்தோ, ஆரோக்கியத்தை வைத்தோ அல்ல. நமக்கான நேரம் முடிந்து விட்டால் நாம் எந்த நேரத்தில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் திருக்குறானை ஒளிவராக இருந்தாலும் சகிதாவில் இருந்தாலும் நான் காபாவில் ஹஜ் செய்து கொண்டிருந்தாலும் எனக்கான நேரம் பூமியிலே முடிந்துவிடும் என்றால் அதை என்னால் செய்ய முடியாது. அந்த நேரத்திற்கு என்னால் என்னை தற்காத்து கொள்ள முடியாது.
காலையில பாக்குறோம், நைட் ஆள் இல்ல, நைட் பாக்குறோம், காலையில ஆள் இல்ல. ஆனால் உள்ளம் சொல்லு நல்லா தான் இருந்தாரு. ஒரு ஹாஸ்பிட்டல் கூட போனது இல்லையே, ஒரு மாத்திரையை கூட சாப்பிட்டது இல்லையே, உள்ளம் சொல்லுது. உலக வாழ்க்கையும் மரணத்தை இறைவன் அப்படியாகத்தான் சோதனையாக வைக்கணும். உலக வாழ்க்கை சோதனை, மரணம் எப்படி சோதனையா இருக்க முடியும்? அவதான் போயிட்டார்ல, உலக வாழ்க்கை எல்லாம் சோதனை என்று திருமறை குர்ஆன் சொல்லுது. மரணத்தை நாம் சோதனையாகத்தான் ஆக்கியிருக்கோம். மரணம் மரணித்தவருக்கு சோதனை அல்ல, மீதம் இருக்கக்கூடிய மக்களுக்கு சோதனை. இனி இந்த வாழ்க்கை எவ்வளவு காலம் தொடரும் என்பது தெரியாது. அந்த காலம் நான் ஆரோக்கியமாக இருப்பேனா தெரியாது. அந்த காலம் நான் நோய் நொடி இல்லாமல் இருப்பேனா தெரியாது. அந்த காலம் மாத்திரை இல்லாமல் நான் வாழ்வேனா தெரியாது. அந்த காலம் நான் பொருளாதாரம் இல்லாமல் வாழ்வேனா தெரியாது. அந்த காலத்தை நான் செம்மையாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கை மகப்படிதான் சினியா அனைவரும் சேர்ந்து இறைவனுடைய கைகளை பெற்றுக் கொடுத்து பணிபட்ட பாக்கியத்தை இந்த வாழும் அதிலே தங்களால் என்ற அளவை பொறுமையின் வாழ்வு மீதம் இருக்கிற வாழ்வை தௌஹீதிலே வாழ்ந்து தௌஹீதிலே மரணிக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையும் நாம் எல்லாம் நாளை பிறந்த நாளில் நான் இறைவனோடு உரையாடுகிற போது இறைவனுடைய அன்பையும் அருமையும் பெற்றவராக மரணிக்க வேண்டும் என்பதுதான் உயர்ந்த சிந்தனையாக இருந்தாலும் அந்த சிந்தனைக்கு தகுந்தாறு போல எனது வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு நாளில் அல்லது நான் இந்நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் உண்மையாகவே தௌஹீதின் படி எனது வாழ்க்கை இருக்கிறதா? தௌஹீதின் படி எனது வார்த்தை இருக்கிறதா? தௌஹீதின் படி எனது வழக்க வழிபாடுகள் இருக்கிறதா? தௌஹீதின் படி என்னுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா என்பதை அவ்வப்போது நான் சிந்தித்து பார்த்துக் கொண்டிருந்தேன். ஏனைய மக்கள் இஸ்லாத்திற்கு எதிராக செய்கிற போது கோபம் கொள்கிற நான், ஏனைய மக்கள் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களை இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களை துணிச்சலாக துணிந்து செய்கிற பொழுது வேதனை அடைகிற நான், என்னை குறித்தும் சில நேரங்களில் நான் அவ்வப்போது நான் சிந்திக்க மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த மௌலூத் என்பது பரவலாக தௌஹீதுடைய பிரச்சாரம் தொடங்கியிருக்கிறது. இது வெறும் கதைதான், வெறும் குப்பை தான், இது அரபியில் எழுதப்பட்டிருக்கிற அரபி வார்த்தை தான் என்பதை ஏராளமான மக்கள் விளக்கியிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் இதிலே சொல்லப்படுகிற படிக்கப்படுகிற வார்த்தைகள் வாசகங்கள் மத்தந்தை மதரசாவிலே படிக்கிறவனுக்கு கூட அர்த்தம் விளங்கக்கூடிய வகையில் தான் இதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மிகளாக எந்த தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், யார் நாம் சொல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குகிறாரோ அந்த உருவாக்கப்படுகிற அனைத்து காரியங்களும் பிதஅத் என்று சொன்னார்கள். குல்லு பிதஅத்தின் தலாலா, ஒவ்வொரு பிதஅத்தின் வழிகேடு, ஒவ்வொரு தலாலத்தின் பின்னால் அந்த ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையில் அவரை கொண்டு போய் நரகத்தில் தான். நன்மையான காரியங்கள் ஏராளமான காரியங்களை நபிகளால் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அற்பமான காரியங்களை கூட மார்க்கம் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அற்பமான விஷயங்களை கூட மார்க்கம் இது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள்.
அதையெல்லாம் தாண்டி நாம ஒன்றை உருவாக்கினோம் என்றால் இறைவன் கேட்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறீர்களோ என்று. நான் சொன்ன மார்க்கத்துல நான் தெளிவுபடுத்தி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ அல்லாஹ்வுக்கு மார்க்கத்தை சொல்லிட்டா, இது மார்க்கமாக இருந்தால் நம்மை விட பல மடங்கு ஆர்வம் கொண்டவர்கள் நம்பிக்கொள்ளணும். நம்மை விட நன்மையான காரியங்களுக்குள் முந்தி கொள்ளக்கூடியவர்கள் நம்பிக்கொள்ளணும். நம்மை விட பொருளாதாரத்தாலும் உழைப்பாலும் தியாகத்தாலும் முந்தி சென்றவர்கள் அவர்கள். இன்றைக்காவது ஏதேனும் ஒரு இடத்திலாவது இது போன்று செய்திருக்கிறார்களா? நபிகளாக நாங்கள் புகழ்கிறோம், நபிகளார் மீது நாங்கள் செலவாத்தை சொல்லுகிறோம் என்று என்றைக்காவது ஒரே ஒரு ஆட்சியாளர் செய்திருக்கிறாரா? உமரு, அபூபக்கர், உஸ்மானே, அலி, அபூதல்ஹா, சாத் பின் அபீ வக்காஸ் இப்படி ஏராளமான ஆட்சியாளர்களை கண்டிருக்கிறோம், ஏராளமான தலைவர்களை கண்டிருக்கிறோம். ஒரே ஒரு செய்தி இருக்கிறதா? அல்லது நபிகளார் வாழ்ந்த காலத்திலே அது கொண்டு இருக்கிறதா? எந்த ஒன்றும் சொல்லப்படாத ஒன்றை இன்றைக்கு கேலிக்காக கூற்றுக்காக அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குற பள்ளிவாசலிலே இருந்து கொண்டு இதையெல்லாம் சர்வ சாதாரணமாக செய்து நான் எந்த நன்மையாக இருந்தாலும் அந்த நன்மை இஸ்ராயேலுடைய வட்டத்திற்கு அவ்வாறாக போய்விட்டால் அது மறுக்கப்படும் என்று சொன்னார். நான் இப்படி 2 ரக்காத் ஃபஜர் 3 ரக்காத்தாக நான் மாற்ற மாட்டேனோ? 2 ரக்காத் தானே ஃபஜரே, 1 ரக்காத் கூட சொன்ன நன்மை தானே மாற்ற மாட்டோம். 2 ரக்காத் தானே சும்மா சொல்லுங்க, கூடுதலா உள்ள சொன்ன நன்மை தானே மாத்தல. எல்லாவற்றுக்கும் பணிகளால் ஒரு வரம்பை இருக்கிறார்கள். இந்த வரம்புக்குள்ளாகத்தான் உங்களுடைய நன்மை இருக்க வேண்டும், இந்த வரம்புக்குள்ளாகத்தான் உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் திட்டமாக நமக்கு 23 ஆண்டு காலத்தில் எல்லாவற்றையும் நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் நாம் ஒன்றை புதிதாக உருவாக்கி இதுதான் மார்க்கம் என்று நாம் மக்களை மதமைத்தனம் செய்தால் அந்த மக்கள் எப்படி புலம்புவார்கள் என்றும் திருமறை குர்ஆன் சொல்லும். நாளை சில மக்கள் நரகத்தினுடைய முகத்திலே போட்டு நரகத்திலே போட்டு புரட்டப்படுகிற பொழுது அவர்கள் சொல்வார்களாம், எப்பொழுது யானை சொன்னா நாங்கள் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க கூடாதா? நாங்கள் எங்களுடைய முன்னோர்களுக்கும் எங்களுடைய மூதாதையர்களுக்கும் உங்களுடைய இமாம் சொன்னாரு, எங்களுடைய முன்னோர்கள் சொன்னாங்க, பாப்பா சொன்னாங்க, உமா சொன்னாங்க என்று அதையெல்லாம் நாங்கள் பின்பற்றினோம். இன்றைக்கு அவர்கள் எங்களை எல்லாம் வழிகெடுத்து விட்டார்களே. இறைவா, எங்களுக்கு வழங்கிய தண்டனையை விட அவர்களுக்கு 2 மடங்கு தண்டனையை வழங்கு என்று பிரார்த்தனை செய்வார்கள். யார் வழிகேட்டின் பக்கம் சென்றார்களோ, யார் வழிகேட்டிலே பாதிப்படைந்தார்களோ, யார் வழிகேட்டை விலைக்கு வாங்கி கொண்டார்களோ அந்த மக்கள் யார் எடுத்தார்களோ அவர்களுக்கு எதிராக சாட்சி. ஒரே ஒரு வாய்ப்பு தான். உலகத்தில் இதனால் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இனி வாழ்வோமா என்பது தெரியாது. இந்த வாழ்க்கை என்னால் திரும்பி சென்று வாழவும் முடியாது. எனக்காக நான் எதை நன்மையாக சேர்க்கிறேனோ, எனக்காக நான் எதை நன்மையாக நினைக்கிறேனோ அதை மட்டும்தான் என்னால் அறுவடை செய்ய முடியும். நான் உலகத்துல மிகப்பெரிய பேச்சு திறன் கொண்டவராக இருக்கலாம், பொருளாதாரம் கொண்டவராக இருக்கலாம், ஆட்சி அதிகாரம் கொண்டவராக இருக்கலாம், அதுவெல்லாம் இறைவனிடத்தில் செல்லாது, இறைவனுக்கு முன்னால் நிறுத்தப்படும் போது இறைவனுக்கு அது செல்லுபடி ஆகாது. நான் எதை நன்மையாக செய்கிறேனோ, நான் எனக்காக எதை செய்து கொண்டிருக்கிறோம், அது மட்டும்தான் என்னை பின்தொடரும். இது போன்று நாம் நம்முடைய காரியங்களை அவ்வப்பொழுது நாம் சீர்திருத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகளார் அதைத்தான் சொல்கிறார்கள், மக்களை அறிந்து கொள்ளுங்கள், உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்கள். நான் சரியா இருக்கிறேனா? எனது வாழ்க்கை சரியா இருக்கிறதா? எனது வார்த்தை சரியா இருக்கிறதா? எனது பேச்சு சரியா இருக்கிறதா? நான் பின்பற்றக்கூடிய கொள்கையிலே நான் சரியாக இருக்கிறேனா? என் குடும்பத்திலே நான் சரியாக இருக்கிறேனா? என் நட்போட்டாயத்தில் நான் சரியாக இருக்கிறேனா என்பதை உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்கள். யாரும் நாமளும் நம்பிக்கை கொண்டவர்களை கான்பிசிக்கும். உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து முதலில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் உங்களுடைய குடும்பத்தார்கள் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த நரகத்தின் நெருப்பு கடுமையான பெரும்பெரும் கற்களும் மனிதர்களை கொண்டுமே இருக்குது. நான் சரியா இருக்கிறேனா? எனது வாழ்க்கை சரியா இருக்கிறதா? எனது கொள்கை சரியாக இருக்கிறதா என்பதை நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும்.
இன்ஷா அல்லாஹ் நாளை சனிக்கிழமை மாலை மகரிபிற்கு பிறகு டவுன்கிளை சார்பாக திருமுனை கூட்டம் எழுதி தயார் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் உங்களுடைய நேரங்களை இறைவனுடைய பாதையில் செலவு செய்து அதிலிருந்து மகத்தான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கிக் கொள்ளுங்கள். நாளை மாலை மகரிபிற்கு பிறகு மக்கள் கலந்து கொள்ளுமாறு